நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னா அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி இயங்கணுன்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் டிஎன்ஏ. டிஎன்ஏன்றது ரியலா? அதுக்கு உண்மையிலே உருவம் இருக்கா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. வணக்கம், இது மெய்யுணர்தல். டிஎன்ஏன்றது ஒரு மாலிக்யூல் அப்படின்னு 19th செஞ்சுரியில் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த ஒரு சின்ன பொருள் தான் உங்கள் செல் எப்படி க்ரோ ஆகணும், எப்படி டெவலப் ஆகணும், எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்ற உங்களுடைய லிவிங் ஆர்கனிசம் செயல்படக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். 1869 ஃப்ரைட்ரிச் மியஸ்சர் அப்படின்றவர் டிஎன்ஏவை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணி ஒயிட் பிளட் செல்ஸ்லேருந்து எடுத்து நியூக்ளின் அப்படின்னு பெயரிடுறாரு. இது அப்படியே தொடர்ச்சியாக வளர்ந்து 1953 வாட்சன் அண்ட் கிரிக் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை இமேஜாக ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த டிஎன்ஏ நம்ம உடம்புல என்னென்னலாம் செயல்படுறதுக்கு உதவுதுன்றதை பார்த்துடலாம். உங்களுடைய ஹியூமன் பாடி என்ன மாதிரியெல்லாம் டெவலப் ஆகணுன்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே இந்த டிஎன்ஏ தான். இன்னும் சொல்லணுன்னா, உங்கள் முடி என்ன கலரில் இருக்கணும், உங்கள் ஸ்கின் என்ன கலரில் இருக்கணும், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இந்த டிஎன்ஏல தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்ததாக உங்கள் பாடியில் ப்ரோட்டீன் எப்படி க்ரியேட் ஆகணுன்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த டிஎன்ஏ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்ற மூலமாக. இதோட இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, ஒரு ஜெனரேஷனில் இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இந்த டிஎன்ஏ பேட்டர்னை கடத்துறது. சரி, அப்படின்னா இந்த டிஎன்ஏ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும்ல உங்கள் பாடியில். அப்படி இந்த டிஎன்ஏ எங்கே தான் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோமா? டிஎன்ஏ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரோமோசோம்ஸில் தான் இருக்குது. ஹியூமன் செல்ஸ் பார்த்திங்கன்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட மொத்தமாக 46. இந்த டிஎன்ஏ இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மெச்சூர்ட் ரெட் பிளட் செல்ஸ். அதில் மட்டும்தான் இந்த டிஎன்ஏ கிடையாது. அப்போது இந்த டிஎன்ஏவுடைய சைஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் வரக்கூடியது. ஆனால் அது எல்லாத்தையும் சுருக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மைக்ரோமீட்டர்ஸ் டயாமீட்டரில் உங்களுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே டிஎன்ஏவோட வித் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நானோமீட்டர். எப்படி ஒரு மீட்டரை 1 பில்லியனாக டிவைட் பண்ணிங்களோ அதில் எவ்வளோ இருக்குமோ அந்த வித்து தான் இந்த டிஎன்ஏவோடைய வித்து. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் என்டையர் பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை பிரித்து அதை அளந்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் 600 மடங்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம மனுஷங்களுக்கு நடுவில் 99.9% டிஎன்ஏ சிமிலராக தான் இருக்கும். அதே சிம்பான்சிஸ் கூட பார்த்திங்கன்னா 98% டிஎன்ஏ சிமிலராக இருக்கும். 2% மட்டுமே மாறுபாடு இருக்கக்கூடிய சிம்பான்சிஸ் எவ்வளோ தூரம் மனுஷன்கிட்டேருந்து வேறுபட்டிருக்கு. அதுக்கும் மேலே 50% டிஎன்ஏ மனுஷனுக்கும் வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதோட ஒத்துப்போகுது. நம்ம மனுஷங்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்டு, கலரு, அவங்க கண்ணோட கலரு, ஸ்கின்னோட கலரு, இது எல்லாமே வெறும் 0.1% ஆஃப் டிஎன்ஏ வேரியேஷன். அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய ஜெனட்டிக் ப்ராப்ளம் எல்லாமே இந்த டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸ்னால தான் நடக்குது. ஆவரேஜாக ஹியூமன் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஎன்ஏ மியூட்டேஷன் 60 புது விதமான மியூட்டேஷன்ஸாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மியூட்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில மியூட்டேஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வர்றது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறேன். 1 கிராம் ஆஃப் டிஎன்ஏல 215 பெட்டாபைட், அதாவது 215 மில்லியன் கிகாபைட் ஆஃப் டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். வெறும் 1 கிராம் டிஎன்ஏல இவ்வளோ ஸ்டோர் பண்ணலான்னா இந்த மனுஷ படைப்போட ஆச்சரியத்தை உணர்றதுக்கே நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இந்த டிஎன்ஏக்கு உண்டான எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் தான். ஸோ என்ன தான் இவ்வளோ பெரிய சிமிலாரிட்டிஸ் இருந்தால் கூட அந்த 0.1%லேயும் இத்தனை பில்லியன் பீப்புளுக்கு நடுவில் அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டிஎன்ஏ எந்த அளவு உங்கள் பாடியில் பர்ஃபெக்டாக செயல்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஎன்ஏ எப்படியெல்லாம் டேமேஜ் ஆகணும்னு தெரியணும்ல, அப்போ தானே நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ டிஎன்ஏ கான்ஸ்டண்ட்டாக யூவி ரேஸ்,
கெமிக்கல், அப்புறம் ஏதாவது ஒன்றும் மெட்டபாலிக் ப்ராசஸஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது உங்கள் டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் உங்களோட பாடியே அதை ரிப்பேர் பண்ணும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ரிப்பேர் மெக்கானிசம் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்ணும். சப்போஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய எரர் உங்களுடைய ஏஜிங்காகவோ இல்லை கேன்சராகவோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இந்த வைரஸ் இருக்குல்ல, அதனால் என்னென்னலாம் டிஎன்ஏக்கு பாதிப்பு ஏற்படும்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு சில வைரஸஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெச்ஐவி, ஹெச்பிவி, இந்த மாதிரியான ஜெனட்டிக்கல் வைரஸ் எல்லாமே அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை உங்களுடைய டிஎன்ஏக்கு உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஹைஜாக் பண்ணி டிஎன்ஏவோட பேட்டர்னை மாற்றும் போது டிஎன்ஏ உங்களுடைய செல்லுக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட் மாறிடும். உங்கள் செல் டிஎன்ஏ என்ன கமெண்ட் கொடுக்குதோ அதை மட்டும்தான் செயல்படுத்தும். கடைசியாக டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். இந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா டபுள் ஸ்ட்ராண்டட், ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டட். சிம்பிளாக சொல்லணுன்னா டிஎன்ஏ வந்து உங்களுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இது வந்து உங்களுடைய பாடியோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஆனால் ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை செயல்படுத்துறதுக்கு உதவுது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீனை உங்கள் பாடியில் உருவாக்கணும் அப்படின்னு டிஎன்ஏ சொல்லும்போது அதை செயல்படுத்துறது தான் ஆர்என்ஏவோட முக்கியமான வேலை. அதனால தான் வைரஸஸ் வந்து டிஎன்ஏவை மியூட்டேட் பண்ணால் அது ஒரு மாதிரியும், அதே இது ஆர்என்ஏவை மியூட்டேட் பண்ணால் அது ஒரு மாதிரியும் செயல்படும். டிஎன்ஏ பார்த்திங்கன்னா நியூக்ளியஸில் தான் வந்து இருக்கும், அங்கேயே ஸ்டே பண்ணும், அது எங்கேயும் போகாது. ஆர்என்ஏ நியூக்ளியஸில் உருவாகி அது ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறதுக்காக வேறு சில இடங்களுக்கு மூவ் ஆகுது. கடைசியாக ஒரு சீக்ரெட். நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த டிஎன்ஏ தான் எல்லாமே, அப்போ இந்த டிஎன்ஏவை பாதுகாத்துட்டா நம்ம வந்து இம்மார்ட்டலாக வாழலாமே, உண்மையிலே இம்மார்ட்டலாக வாழ்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். டூரிடோப்சிஸ் ஜெல்லிஃபிஷ் வகைகள் இம்மார்ட்டல் ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுதுனாக்க இதோட லைஃப் சைக்கிள் மெக்கானிசத்தில் இதுவே அதுக்கு உண்டான எல்லா இஷ்யூஸையும் டிஎன்ஏல ரிப்பேர் பண்ணி மறுபடியும் ரீஜெனரேட் செய்யுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஜெல்லிஃபிஷ் வந்து என்விரான்மெண்டலில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இன்ஜுரியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதுக்கு நடக்கும்போது இது வந்து இதோட ஏர்லியர் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ரிவர்ட் பண்ணிடும். இந்த ப்ராசஸும் போது இந்த ஜெல்லிஃபிஷ் என்ன ஆகுதுன்னா ஸ்பெசிஃபிக்கான ரீப்ரோக்ராமிங் முறையை கடைப்பிடிச்சு அந்த ஸ்பெஷல் செல்ஸில் அதுக்கு தேவையான மாறுதல்களை ஏற்படுத்துது. இதனால அதுக்கு ஏஜிங்கிற ஒரு விஷயமே நடக்காமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஓவர டைமில் செல் வந்து டிஎன்ஏவோட டேமேஜ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னாலேயோ யூவி ரேடியேஷன்னாலேயோ பலவிதமான டேமேஜஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியது. அதனால தான் உங்களுக்கு ஏஜிங், டிசீசஸ் இதெல்லாம் வருது. கேலியே இந்த மாதிரியான ஜெல்லிஃபிஷஸ்க்கு அதோட என்ஹான்ஸ்ட் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டிஎன்ஏ ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதோட ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு அதையே ரீஸ்டோர் பண்ணிக்குது. இதனால் அது எப்போதுமே ஏஜிங் ஆகாமே அதோட நிலைமையை தக்க வச்சுக்குது. இது மாதிரி ஒரு சில வேறு ஒரு உயிரினங்களும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிளானரியன் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈவன் சின்ன பீஸ் இருந்தால் கூட அதில் இருந்து மறுபடியும் டிஎன்ஏவை புத்துயிர் செஞ்சு உயிரோட வந்துடுது. நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இப்போ வரும், அப்போது இந்த டிஎன்ஏவோட மாற்றத்தை ஏன் நம்ம மனுஷனோட டிஎன்ஏல பண்ண முடியாது அப்படின்றது தான். அதுக்கு ஆன்சர் தியரிட்டிக்கலி எஸ், நம்மளால் பண்ண முடியும். சயின்டிஸ்ட் இப்போவே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ரிசர்ச் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் இந்த டூரிடோப்சிஸ் அந்த மாதிரியான ஜெல்லிஃபிஷில் இருந்து அது எப்படி வந்து மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகுது, அதே மெத்தடாலஜியை நம்ம ஹியூமன் டிஎன்ஏல அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் வே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி. இந்த ஸ்டெம் செல் தெரப்பி என்ன ஆகுனாக்க யங் ஸ்டெம் செல்ஸை உங்களுடைய பாடியில் டிஷ்யூஸில் உருவாக்கும்போது அந்த டிஷ்யூஸ் வந்து ரெஜுவினேட் ஆகி மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. ஒரு சில ரிசர்ச் பற்றி இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். டைம் இருந்துச்சுன்னா அதையும் போய் படிங்க. இதை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எலிசபெத் பிளாக் பர்ன்ஸ் ரிசர்ச் அப்படின்றவங்க ரொம்ப அட்வான்ஸான லெவலில் இந்த ஏஜிங் பற்றின ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எபிஜெனட்டிக் ரிவர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் வந்து எஃபெக்டிவாக நான் ஏஜிங் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக மனுஷனான நம்மளால் நான் ஏஜிங்காக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கலி எஸ், ப்ராக்டிக்கலி
இதுவரை எதுவும் ப்ரூவ் பண்ணப்படலை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பலவிதமான டீப் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.